அநேகமா இதுதான் என்னுடைய கடைசி பேட்ச்ங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா, இதுக்கு அப்புறம் நான் பண்ண ஒரு பேட்டா ஃபிஷ்ஷுமே என்ட்ட ப்ரீட் ஆகல. ஆ ஸோ அதனால தான் இது நான் சொல்றேன். இது நம்ம இப்ப எடுத்திருக்கிற 3வது பேட்ச். இது ஒரு ஹைபிரிடோட குட்டிகள் இது. பேட்டா குட்டிகள். அதாவது ஃபைட்டர் ஃபிஷ் ஓட குட்டிகள் இது. இதுல வர ஹைபிரிட் குட்டிய பத்திக்கு நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து, அத நம்ம வந்து கிராஸ் பிரீட் பண்ண போறோம். இந்த கிராஸ் பிரீட்ங்கிறது வந்து, இதுல இருந்து நான் செலக்டிவா ஒரு ஹைபிரிட் ஃபிஷ்ஷ நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். அது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா, ஒ இதுக்கு பின்னாடி நான் ஒரு 4 வருஷம் எனக்கு வந்து ப்ரீடிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸ்பெஷலா இந்த பேட்டா ஃபிஷ்ஷோட. ஸோ இதுல இருந்து இப்போ இந்த பேட்ச்ல ஒரு ஒரு 100 ஃபிஷஸ் இருக்குன்னா, அதுல ஒரு 10 ஃபிஷ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 10 ஃபிஷ்ஷயுமே நம்ம அத தனியா எடுத்து க்ரூமிங் தான் பண்ண போறோம். அத க்ரூம் பண்ணி, அது வளர்ந்த பிறகு அத நம்ம என்ன பண்ணலாங்கிறத அ வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இப்ப உங்களுக்கு சொன்னா அது புரியாது. ஸோ, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த 2ண்ட் டேங்க நல்லா கிளீன் பண்ணி, வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த டேங்க்ல தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த 3 பேட்ச்ச வந்து ஆட் பண்ணிறலாம். வாங்க ஆட் பண்ணிறலாம். ஃபைனலா இப்போ ஆட் பண்ணியாச்சு. மீன்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏன்னா, இந்த டேங்க்கும் இடம் ரொம்ப புதுசு. டேங்க்கும் கொஞ்சம் வந்து லென்த்தா இருக்கறனால, இது கொஞ்சம் வந்து பயப்படுது. இன்னும் ஒரு 2 நாள்ல செட்டில்ட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு நான் இன்னொரு ஒரு பதிவு நான் உங்களுக்கு காட்டுறேன். வேற இன்னைக்குள்ள வீடியோ இவ்வளவு தான். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.